சுவாசம் பதிப்பகம் வழங்கும் லதா குப்பாவின் பஞ்சதந்திர கதைகள் புத்தகம். அனைத்து வயதினரையும் ஈர்க்கும் பஞ்சதந்திர கதைகள் தேர்ந்த மொழியில் படங்களுடன். புத்தகத்தை பெற திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளவும். ஹாய் தேசியம் ப்ரோ. வணக்கம். வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ? இப்படிதான் எல்லாமே ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டு இருக்காங்கப்பா. விஜய் அவர்களுடைய பேச்சு பார்த்தியா அன்னைக்கு? ரொம்ப வைரலா இருக்கு. இதை பேசுறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். ஆமா, நீங்களும் உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து அரசியல் செய்திகளுக்குள்ள போலாம். கண்டிப்பா. இப்போ என்ன ப்ரோ ராங்கு? விஜய் அவர்கள் சொல்றாரு ப்ரோ, பாசிசமும் பாயாசமும் கூட்டணி வச்சிருக்காங்களாம். அதாவது உங்களை பாசிசங்கிறாரு, எங்களை பாயாசங்கிறாரு. ஓகே, நம்ம ரெண்டு பேரும் இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்துல கூட்டணி வச்சுக்கிட்டு பண்றோம், பேசுறோம், கெட் அவுட் அப்படிங்கிறாங்க. போற போக்குல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் கல்விக்கான நிதியே மத்திய அரசு கொடுக்கும் என்று மாநில அரசு சொல்லிவிட்டதாக சொன்னாரு. பாத்தியா? திருச்சி சொல்லியிருக்காரோ? ஆமா. நீங்க ஒரு திருச்சினா அவர் ஒரு திருச்சி. சரி, நீங்க அதை திரிக்காம சொல்லும் பாப்போம். அது ஒண்ணும் இல்லப்பா, பல தடவை சொல்லியாச்சு, திரும்பி ஒரு தடவை சொல்றோம். அந்த திட்டத்துக்கான நிதி சர்வசிக்ஷா அபியான் அப்படிங்கிறது சமக்கிர சிக்ஷா அபியானாக மாறி இப்போ அதுல ஒரு குறிப்பிட்ட பிஎம் ஸ்ரீக்காக ஒதுக்கப்பட்டது 2000 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கப்பட மாட்டாது அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லிருக்காங்களே தவிர கல்விக்கான நிதியை கொடுக்க வேண்டியது அவங்களோட உரிமை கடமை இதெல்லாம் பேசுறாங்கல்ல. அதுங்களோட வேற என்ன சொன்னாரு பாத்தியா? என்ன சொன்னாரு? ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்களாம். ஆமா ஆமா, அதுக்குள்ள நடுவுல நம்ம பையங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வந்துடுறாங்க. டிவிகே ஃபார் டிஎன் சம்பவம் பண்றாங்க. அவர் பண்ண சம்பவமா நம்ம ஹேஷ்டேக் போட்டோம்னா இல்லையா? என்னடா கை தட்டுறாங்கல்ல. ஆமா, நடுவுல ஹேஷ்டேக் போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குதுங்க, இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கும் தட்டுறாங்க. நம்ம பசங்க போய் சம்பவம் பண்ணிட்டு வந்தாங்க, டிவிகே ஃபார் டிஎன்னு ட்ரெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கும் கை தட்டுறாங்க. என்னப்பா எல்லாத்துக்கும் கை தட்டுறீங்க? ஏதாவது ஒண்ணு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணணும்னு சொல்லு, இல்ல ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் தேவையில்லைன்னு சொல்லு. எல்லாத்தையும் வச்சு குழப்பலான்னு வச்சுக்கோ. இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்ததுப்பா, அதை ஃபாலோ பண்றாங்க. அதான் அப்படித்தானே எடுத்துக்கணும் அதெல்லாம். ஆமா. இன்னொருத்தர் ஒரு முக்கியமான கட்சி ஆளு யாரு? உங்க கட்சிக்காரரு கட்சி தாவிட்டார் பாத்தியா? எங்க கட்சியா? யாருப்பா? அதான்ப்பா, உங்களுக்கு பிடிக்காத பீகாரி பிராமணர். ஆமா, யாரு? நம்ம பிரசாந்த் கிஷோர் அவர்கள். அவர் தான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு. அது என்ன விஷயம்? அந்த மேடையில அந்த போட்டோ எல்லாம் பாத்தியா? ஆமா ஆமா. அப்ப 2026 தேர்தல் வியூக வகுப்புக்காக அவங்க போயிட்டாரான்னு கேட்டதுக்கு உங்களுடைய மூத்த அமைச்சர் திருச்சியினுடைய ஸ்ட்ராங் மேன் யாரு சரி நேரு அவர்கள் என்ன சொல்றாரு? பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாடுல எந்த திசை எந்த பக்கம் இருக்குன்னு தெரியாது. அது உண்மைதானப்பா. அவர் போட்டியிட்ட பீகார் எலெக்ஷன்லயே அவர் தோத்து போயிட்டாரு. இததான் அவரும் சொல்றாரு. அப்பேற்பட்ட ஆளை கூட்டு வந்து நீ 350 கோடி கொடுத்த தேர்தல் யுகம் போட சொல்லி நீ எவ்வளவு பேர் முட்டாளா இருப்ப? இல்லப்பா, நாங்க எதுக்கு அப்படி போட்டோம் அப்படின்னா, அது வந்து டிஜிட்டல் ரீதியாக கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்றதுக்கு. நாங்க வந்து எங்களுடைய கட்டமைப்பு இங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த கட்டமைப்பும் இருந்து டிஜிட்டலா கொஞ்சம் வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எங்களுக்கு டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் மாதிரி தான். அப்படி பண்ணதுனால நாங்க வந்து அப்படி பண்ணலனால எங்களுடைய நல்ல விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பண்ணோம். இவர் வந்து அங்க வந்து தேர்தல் வகுப்பாளரா போகவே இல்லையா, சும்மா வந்து நான் அந்த விழாவில் கலந்துக்க வந்திருக்கேன். அது வந்து விஜய் வந்து நான் வந்து ஒரு நடிகராவோ இல்ல அரசியல் தலைவராவோ பார்க்கல, தமிழ்நாட்டினுடைய நம்பிக்கையா பாக்குறேன் அப்படிங்கிறாரு. வந்தார்ல அப்படி. அப்புறம் ஏன்பா நேரு அவர்கள் மூத்த அமைச்சர், எவ்வளவு மூத்த அமைச்சர்னு தெரியும், அவரெல்லாம் ஏன் இப்படி பேசுறாரு? அது என்னப்பா, நாங்க வந்து திடீர்னு அப்படி மாத்திரக்கூடாதுல்ல, அதனால சொல்றோம். எங்களுக்கு அரசியல் வியூக வகுப்பாளர்கள் தேவையே கிடையாது. அப்ப 26 வியூக வகுப்பாளர்கள் எல்லாம் போயிருவீங்க. வியூக வகுப்பாளர் அப்படிங்கிறது வந்து வெற்றிக்கு தேவை கிடையாது, நம்மளுடைய சாதனைகளை போய் எடுத்து சொல்லணும்ல மக்கள்கிட்ட. இப்ப நீ என்ன பண்ற, ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னா நீ வந்து கொஞ்சம் வந்து மார்க்கெட்டிங் பண்ணாதான்ப்பா அது வந்து எல்லாருக்கும் போய் சேரும். ஒன்ன மாதிரி 4 பேர் பண்ணுவாங்க ஹெல்ப். அதே மாதிரி நாங்க இங்க பண்ற நலத்திட்டங்களை இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. அதான் உங்கள்கிட்ட ரொம்ப பறந்து விரிந்த கட்டமைப்பு, பூத் லெவல், அதுக்கும் கீழே வரைக்கும் கட்டமைப்பு வச்சிருக்கீங்க, அண்டர் கிரவுண்ட் வரைக்கும் கட்டமைப்பு வச்சிருக்கீங்க. அவங்கள வச்சு பிரச்சாரம் பண்ண வேண்டியது தானே? எப்பா, நாங்க இங்க நல்லா திட்டம் பண்றோம்ல, காசு கொடுத்தா அதை வந்து வெளி மாநிலங்கள்ல வந்து இது பண்ணணும்ல, வெளி மாநிலங்கள்ல போய் கொண்டு போய் இந்தியாவை மீட்க. ஆமா, இப்ப நீங்க வந்து எங்கிட்ட வந்து காப்பி அடிச்சு டெல்லியில வந்து செயல்படுத்துறீங்க பெண்களுக்கான உதவித்தொகை. அதே மாதிரி மகாராஷ்டிரால பண்றீங்க. உங்களுக்கு நீ குடுக்கறதுக்கு முன்னாடியே சிவராஜ் சிங் சௌஹான் கொடுத்துட்டாரு. வசுந்தரா ராஜே சிந்தியாவுடைய ஐடியா இது. அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் உனக்கு தெரிய போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியாம தான் இருக்கு. அதனாலதான் நீங்க வந்து அவரை முதல்வர் பதவியில இருந்து தூக்கிட்டு மத்திய அமைச்சராக்குனீங்களாகும். இப்ப பிரதமர் மந்திரியுடைய ஒட்டுமொத்த நலத்திட்டங்களை சிறப்பு மேற்பார்வை பார்க்கறது சிவராஜ் சிங் சௌஹான். அப்படியா? என்ன தேவை? அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, உனக்கு கடைசி வரைக்கும் போஸ்ட் தான் கிடைச்சிருக்கு. ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அவர் பேசுனதை பத்தி இப்ப பேசுவோம். எப்படி வெளியே போயிட்டோம் பத்தியா? ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லியிருக்காருப்பா, விஜயை பார்த்து முதல்வர் அவர்கள் நடிக்கிறாரு, காப்பி அடிக்கிறாரு அப்படின்லாம் சொல்றோம். என்ன காப்பி? அதான் நீ என்ன எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி என்ன காப்பி தெரியும்? அதாவது விஜய் மாதிரியே நாங்க நடிக்கிறோமா? இதெல்லாம் கேட்கறதுக்கு என்னப்பா, விஜய் அவர்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நடிச்சவர் யாரு?
ஓ, ஸ்டாலின் அவர்கள். ரியல் லைஃப்லயே படத்துலயா? படத்துல நடிச்சிருக்காருல, 2-3 படங்கள் நடிச்சிருக்காரு. கார்த்திக் கூட எல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த படத்தை நீங்க பாத்திருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட பெயரையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். உனக்கே தெரியாது அது. எனக்கு தெரியும்பா, நான் சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். இன்னொன்னு பாத்தியா, இன்று அமித்ஷா அவர்கள் வந்திருக்காரு. ஆமா, அமித்ஷா அதுதான் நான் ஃபர்ஸ்ட் பேசியிருக்கணும், நீ அப்படியே டைவர்ட் பண்ணி கூட்டு போயிட்ட. அமித்ஷா அவர்கள் பேசினா நீ அவர் சொன்னதை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒரு அஜெண்டா வச்சு போய்கிட்டு இருக்கோம்ல, அது மக்களுக்கு தெரியாம போயிருமே. நீ சொல்லு. அமித்ஷா அவர்கள் அமித்ஷா அவர்கள் 2026 திமுக என்றும் ஊழல் பெருச்சால் மட்டும் சொன்னது மட்டும் இல்லாம ஆன்டி நேஷனல் பார்ட்டின்னு சொல்லியிருக்காருப்பா. அதாவது இந்திய தேசத்துக்கு எதிரானது அப்படின்னு இருக்காரு. தேச விரோத கட்சி. அவர் மேல நாங்க டிஃபமேஷன் கேஸ் போடலாம் தெரியுமா? அப்படியா? ஆமா. இப்ப நீ போட போற? நான் போட மாட்டேன், எங்க கட்சியை சேர்ந்தவங்க போட வாய்ப்பு இருக்கு. சரி, இன்னொன்னு சொல்லியிருக்காரு, திடீர்னு முதல்வர் அவர்கள் ஒரு கபட நாடகம் ஆடுகிறார், தமிழ்நாட்டிற்கான தொகுதிகளை மறுசீரமைப்பு மூலம் குறைக்கப்படும் என்ற ஒரு போலி பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார். எப்பா, இப்ப 39 தொகுதி இருக்கு, அது 31 சுருக்க போறீங்களாமே சொல்றாங்க. உங்களுடைய ஆதரவு மாநிலங்களான உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், இதுலலாம் தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு நமக்கு கம்மியாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கப்பா. ஆக்சுவலி இது வந்து அரசமைப்பு சட்டத்துல எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் பண்ணணும், தொகுதி மறுசீரமைப்பு பண்ணணும் என்பது ஆர்டிகிள் 82 நினைக்கிறேன், அதுல சொல்லியிருக்காங்க. அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய காலத்திலேயே டீலிமிட்டேஷன் பண்ணிருக்க வேண்டியது. ஆனா போஸ்ட்போன் பண்ணி இப்ப 2026க்கு வந்து நிக்குது. அதான் பாஜக அரசு எதை சரியா பண்ணிருக்கு? இந்த மாதிரி அப்பவே பண்ணி 39 குறைச்சிருந்தா ஏத்துப்பியா? 39 குறைக்க கூடாதுங்க. அதான் நான் சொல்றேன். பிரதமர் அவர்களும் சரி, உள்துறை அமைச்சரும் சரி பல முறை விளக்கி இருக்காங்க. தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் டீலிமிட்டேஷன் செய்வோம் என்று பிரதமர் பேசியதை சப்டைட்டில்ஸ் போட்டு நாங்க வெளியிடுறோம், நீங்களே பாருங்க. வீடியோவை நம்ம இப்ப அட்டாச் பண்றோம். சரி. क्या आप अल्पसंख्यकों के विरोधी है क्या? कांग्रेस स्पष्ट करे, आप दक्षिण भारत के विरोधी है क्या? मैं सिद्ध करता हूं, उनकी ये नई सोच दक्षिण भारत के साथ घोर अन्याय करने वाली सोच है। ये नई सोच माइनॉरिटी के पीठ में भी छुरा भोंकने वाली सोच है। आजकल देश में अगले डिलिमिटेशन की चर्चा हो रही है। आपको मालूम है ना, 25 साल के बाद पार्लियामेंट की सीटें कितनी होगी, कौन सी क्या होगी, इसका निर्णय जुडिशरी करती है। और उसके कारण जहां जनसंख्या कम है उसकी सीटें कम हो जाती है, जहां जनसंख्या ज्यादा है उनकी सीटें बढ़ जाती है। अब हमारे दक्षिण भारत के सभी राज्यों ने जनसंख्या वृद्धि को रोकने में बहुत बड़ी देश की मदद की है। अब कांग्रेस का नारा ऐसा है कि जिसकी जितनी आबादी उतना उसका हक। इसका मतलब अब कांग्रेस दक्षिण भारत के संसद सदस्यों की संख्या कम करने का नाटक करने जा रही है, खेल खेलने जा रही है। क्या दक्षिण भारत इसको स्वीकार करेगा? क्या दक्षिण भारत कांग्रेस की चाल को स्वीकार करेगा? क्या दक्षिण भारत कांग्रेस को माफ करेगा? इसी विषय पर मैं कांग्रेस के नेताओं को साफ कहता हूं. பாத்தியா, காங்கிரஸ் திட்டம் என்பது எப்படி இருந்தது, எங்களுடைய திட்டம் இதுவாக இருக்க போகிறது, தென் மாநிலங்களை வஞ்சிக்காத வண்ணம் நாங்க வந்து டீலிமிட்டேஷன் பண்ணுவோம் என்று உறுதியளிச்சிருக்காரு. இப்ப எதுக்காக யாருமே அதை பத்தி பேசாத பொழுது டீலிமிட்டேஷன் பத்தி அனைத்து கட்சி கூட்டம் போட வேண்டிய தேவை என்ன வந்து திமுக? மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம். அதான் எதுக்கு? அதாவது நாங்க தான் முதல்ல விழிப்புணர்வா இருக்கணும். இப்ப யாருமே இல்லாத போது விசில் ப்ளோவர்னு சொல்லுவாங்கல்ல, யாருமே இல்லாத போது டீ ஆத்திட்டு இருக்க. இல்ல யாருமே இல்லாத போது அந்த ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை வந்து முத கிரகிக்கிறது நம்ம எங்க தமிழ்நாடு அரசு தான். அது வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த விஷயத்திலயும் நாங்க தான் முதல்ல குரல் கொடுத்திருக்கோம். நீங்க ஆளக்கூடிய ஒரு சில மாநிலங்களே இதுக்கு எதிராக இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒரு காலங்கள்ல பார்ப்போம். நீங்க ஆண்டுகிட்டு இருக்கீங்களே, அதான் எந்த மாநிலம்? மகாராஷ்டிரா கூட வாய்ப்பு இருக்கு தம்பி. மகாராஷ்டிரால கொஞ்சம் கம்மியா தான் எக்ஸ்ட்ரா படுத்திருக்கீங்க தெரியுமா? கம்மியா எக்ஸ்ட்ரா படுத்தல, அவங்களுக்கு அதே தொகுதிகள் தான் கொடுத்திருக்கீங்க. அதுதான்ப்பா, நீ வந்து இதெல்லாம் பாக்குறல்ல, போஸ்டர் எல்லாம் ஷேர் பண்றாங்க திமுகவினர், அது உண்மை நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அது உண்மைன்னு தானே சொல்றாங்க. அது இல்லப்பா, குழு அறிக்கை கொடுக்கட்டும், அதுக்கான பாராளுமன்றத்துல விவாதம் நடக்கும், நிறைய அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் கொண்டு வரணும், பெரிய ப்ராசஸ் அது. அப்படிங்கிறது தொகுதி மாறுறாது. இப்பவே நாங்க எச்சரிக்கை பண்ணி வச்சாதானே உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ டீலிமிட்டேஷன் பண்ணுவா கூடாதா? டீலிமிட்டேஷன்ங்கிறது தமிழ்நாட்டுடைய தொகுதிகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும். அதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. சரி, மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி தொகுதிகள் இருக்கணுமா கூடாதா?
அப்படி இருக்கணும். அதுதான் நல்லது. ஒரு ஜனநாயகத்துக்கு அதுதான் அப்ப நல்லது. இரு வரட்டும், அதுக்கு பிறகு பேசு. ஹிந்தி எதிர்ப்புல நீங்க தோத்து போயிட்டீங்க, மும்மொழி கல்விக் கொள்கையை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கிறதுக்காக கதறாத. அப்படிலாம் கிடையாது. நீங்க சம்பந்தமே எதுக்கு அதை கொண்டு வர? நீங்க எதுக்கு இப்படி சொன்னீங்க? அதாவது வட மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, அவங்க எப்படி எந்தெந்த ஊரு எந்தெந்த இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது யாரு நீங்க முதல்ல பேசிருக்காங்க. அதனால நீங்க போர்டுல வந்து ஹிந்தி இருக்கணும்னு சொல்றாரு. இப்ப நாங்க வட மாநிலங்களுக்கு போறோம், அங்க என்ன தமிழ்ல எழுதி வச்சிருக்காங்க. இதுக்கு பாத்தியா எஸ்டிஆர் அவர்கள், சாரி எஸ்டிஆர் தந்தை டிஆர் அவர்கள், எஸ்டிஆர் தெரிஞ்சு சரி அவரோட கொடுத்த பதில பாத்தியா? அதை விடு, இப்போ இங்க இருக்கு ஹிந்தி லெட்டர்ஸ்ல இருக்கு, அதை அழிச்சுட்டா ஹிந்தி அழிஞ்சிருமா? ஹிந்தில எதுக்கு வலுக்கட்டாயமா அழிக்கணும்னு உட்படுற? நாங்க எந்த ஒரு மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லைன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னீங்களா இல்லையா? அப்ப அதை அழிச்சா அந்த மொழிக்கு எதிரானவர்கள் கிடையாதா? நீங்க தமிழையே அழிக்க பிளான் பண்றீங்களே, அப்ப நீங்க பிளான் பண்ணும் பொழுது நாங்க எக்ஸிக்யூட் பண்ணணும்ல, அதனாலதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தாய்மொழி வழி கல்வி கொண்டு வந்த பாஜகவும், காசி தமிழ் சங்கம் நடத்துற பாஜகவும், சௌராஷ்டிர தமிழ் சங்கம் நடத்துற பாஜகவும், எங்கேயோ இருக்கிற நாடுகள்ல எல்லாம் தமிழ் சங்கம் அமைக்கிற பாஜக, திருவள்ளுவர் சிலை அமைக்கிற பாஜக, பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில பாரதியாருக்கு இருக்கை அமைக்கிற பாஜக, திருக்குறளை இப்ப 100 மொழியில டிரான்ஸ்லேட் பண்ண போறாங்க. அதெல்லாம் செய்யற பாஜக தமிழ் விரோதி. மோடி எங்களை பெருமைப்படுத்திட்டாருப்பா. இப்ப என்ன ஒரு பக்கம் இல்ல இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். மோடி வந்து நான் ஒரு தேநீர் விற்றவன் அப்படிங்கறதுனால நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு அசாம்ல போய் பேசியிருக்காரு தெரியுமா? நீ பேசுனதை கடந்து போறதுக்கு நான் இதை கொண்டு வர்றேன். அதாவது தேநீரை வந்து எந்த அளவுக்கு அதோட உயர்ந்த பண்புகள் எல்லாத்தையும் அசாம்ல போய் சொல்லியிருக்காரு. அதுல ஒரு தேநீர் கடை வியாபாரியா நான் வந்து கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா மோடி அவர்கள் என்னதான் தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதிராக இருந்தாலும் ஒரு டீ கடைக்காரனா எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்துக்கீங்க. நம்ம ஆள் ஒருத்தன் வந்து இப்ப உயர்ந்திருக்காம்பா அப்படின்னு பெருமையா இருக்கா? பெருமையா இருக்கு. ஆனா ஓட்டு போட மாட்டேன். ஓட்டு எதுக்குப்பா நாங்க போடணும்? நாங்க வந்து எப்பவுமே தமிழ்நாட்டினுடைய தனிச்சிறப்பே அதுதானே. சரிப்பா, இந்த சினிமா நியூஸ் நம்ம அன்னைக்கு ஒரு இது பண்ணோம், ரிவ்யூ பண்ணோம். அதுக்கு மக்களுடைய ஆதரவு நல்லா கிடைச்சது. ஆமா, சாவா ரிவ்யூ. ஆமா, அதே மாதிரி வரலாற்று படம் ஒண்ணு வரப்போகுதுப்பா. அது வந்து வரலாற்று படம் அப்படிங்கறதுனால நாங்க சொல்றோம். நம்ம சொன்னோன்னே காலைல கேட்டுச்சு பாத்தியா? அதான் மோகன்ஜி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்திருக்காரு? அவரு திரௌபதி உள்ளிட்ட படங்கள்லாம் எடுத்திருக்காரு. ருத்ரதாண்டவம் எடுத்திருக்காரு. ஆமா, பகாசுரன் படமும் எடுத்திருக்காரு. இப்ப நிறைய படங்கள் எடுத்திருக்காரு இல்லையா? அவரு திரௌபதி பார்ட் 2 எடுக்க போறாராம். அதற்கான போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இப்ப திரௌபதி பார்ட் 2 ஏதோ வரலாற்று படம் சொன்ன. அதான்ப்பா, அதாவது 14ஆம் நூற்றாண்டின் கோசலர்களின் ரத்த சரிதம் அப்படின்ட்டு ஏதோ சொல்லியிருக்காரு. கோசலர்களின் ரத்த சரிதம், போசலர்களா என்னவோ எனக்கு தெரியல. வரலாற்று படம்னு நான் வேற ஏதோ நினைச்சிட்டேன். வரலாறுனாலே உனக்கு 3 பேர் தான் தெரியும். ஆமா, வரலாறு பெரியாரு, அண்ணா, கருணாநிதி, தாண்டி தெரியுமா? தெரியாது. அதுதானே தமிழ்நாட்டுடைய வரலாறு. அது நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அதுக்கு முன்னாடி வரலாறே கிடையாது. வரலாறு இருந்தாலும் நாங்க அழிச்சிருவோம்ப்பா. எங்களுடைய வரலாறு தான் நீங்க படிச்சே ஆகணும். நம்ம அன்னைக்கு கூட சொன்னோமே, அந்த எப்படிப்பா அந்த யுனெஸ்கோ மன்ற அவார்டு மாதிரியா? யுனெஸ்கோ மன்ற அவார்டு, வைக்கம் வீரர், இதெல்லாம் வரலாறு தானே. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் எக்ஸாம்ல ஏதோ ஒரு மார்க். ஆமா, சரி. அதிமுக பிரிஞ்சிருச்சு, அதிமுக உடைக்க நீங்க பிளான் பண்ணீங்கல்ல, திரும்ப சேர்ந்துட்டாங்கப்பா அவங்க. அப்படியா? ஆமா, நேத்து போய் எஸ்பி வேலுமணி அவர்கள் இவரை போய் சந்திச்சிருக்காரு. யார? செங்கோட்டையன் அவர்களை சந்திச்சு 2 பேரும் பேசியிருக்காங்க. ஸோ வந்து எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நெருக்கமான நபர், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறது இது மூலம் தெரிய வந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு அவருடைய ஊரான தொண்டாமுத்தூர் பக்கத்துல ஈஷா யோகா மையத்துல மிகப்பெரிய சிவராத்திரி செலிப்ரேஷன் காத்திருக்கு. ஆமா, அதை வந்து நம்ம 6 மணில இருந்து லைவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, மீண்டும் ஒரு முறை எல்லாருக்கும் சொல்லிக்கிறோம், மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நீங்க வேண்டியதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நம்மளும் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. பாய். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா என்ன மாதிரி பொம்மைகள் வைக்கலாம்? பொதுவாக அஸ்வினி நட்சத்திரம் சொல்லிட்டாலே இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.